முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்து மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டார்களா? ரேவதி, நேற்று இரவு தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று இரவே மருத்துவமனை தரப்பிலிருந்து அவரது உடல்நிலை நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதாவது நலமாக இருக்கிறார் என்று தெரிந்தாலும் இன்று காலை முதல் முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏராளமான தொண்டர்கள் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் இப்ப நாம் பார்க்கலாம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய சாலையில் ஏராளமான அதிமுகவினர் இன்று காலையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்திற்கு அதாவது இன்று காலை முதல் உயர் அதிகாரிகள் அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக அமைச்சர்கள் என அனைவரும் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்று காலையில் தம்பிதுரை அதே போன்று முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிமுகவினர், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். தொண்டர்களும் அதிமுகவினுடைய முதலமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அவரிடத்தில் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடத்தில் பேசலாம். முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது நல்ல நிலைமையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதய தெய்வம் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆலயங்கள் தோறும் நல்ல திட்டங்களை தந்திருக்கிறார்கள். ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டத்தை தந்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட கிறிஸ்துவ ஆலயங்கள் புறநமைக்க நிதி உதவி ஒதுக்கினார்கள். முஸ்லிம் தேவாலயங்களை சீரமைக்க பல கோடி ரூபாய்களை அம்மா ஒதுக்கினார்கள். ஆலயங்கள் தோறும் அன்ன திட்டத்தை தந்த அம்மா, ஏழைகளுக்கு உதவி செய்த அம்மா, நேற்றைக்கு கூட தாலிக்கு தங்கம் வழங்கிய அம்மா அவர்கள் பூரண நலத்தோடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவர் இன்று வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த சூழலில் அவரை பார்க்க வேண்டும் எண்ணத்தில் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு மனநிலை? எங்களுடைய அம்மா அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இங்க எல்லாம் வந்திருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கிற அம்மா அவர்கள் மீண்டும் நெடுவழி வாழ தமிழகத்தினுடைய முதல்வராக தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்களெல்லாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றோம். தான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே உடல்நலம் பெற்று வீடு திரும்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். தமிழக மக்கள் அனைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிகிச்சையில் இருந்து விடுபட்டு மீண்டும் தமிழக முதலமைச்சராக தொடர்ந்து பணியாற்றுவதற்காக பிரார்த்திக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினரை பொறுத்தவரை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசி வருகின்றனர். நிர்வாகிகளும் அவர்களிடத்திலே முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். அதனையடுத்து முதலமைச்சர் இன்று வீடு திரும்பும் பொழுது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பலரும் முதலமைச்சர் வருவார், மீண்டும் தொடர்ந்து அந்த பணியை செய்வார் என்ற அடிப்படையில் அவர்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த கிரீம் சாலையில், அதாவது அப்பல்லோ மருத்துவமனை தலைமை மருத்துவமனை இருக்கக்கூடிய கிரீம் சாலையில் ஏராளமான தொண்டர்கள் இன்று காலை முதல் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்ற அவர்களது பிரார்த்தனைகளையும் அதே போன்று அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. ராஜா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சரை காண்பதற்காக ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கு குவிந்துள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். ரேவதி, நாம் பார்க்கலாம். முன்னதாக இந்த இடத்தில், அதாவது மருத்துவமனை உள்ளே
உயரதிகள் அனைவரும் இருக்க முடியறதை பார்க்க முடிகிறது. இன்று காலை சற்று நேரத்திற்கு முன்பாக கூட ஆணையர் அவர்கள் உள்ளே சென்றார். அதே போன்று வெளியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அதிமுக தொண்டர்கள் அதிகமாக இங்கு வருவதால் அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த சாலையில் மட்டும் இந்த முகப்பில், அதாவது அப்பல்லோ மருத்துவமனையின் முகப்பில் உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இணை ஆணையர் ஒருவரும் துணை ஆணையர் ஒருவர் தலைமையில் இங்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே போன்று உள்ளே அனைத்து அதிகாரிகளும் இருக்கின்றனர். முக்கிய அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என இந்த இடத்தில் இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த தொண்டர்களிடத்திலும் முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்தும் பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உயரதிகாரிகளும் மருத்துவமனையை சுற்றிலும் மருத்துவமனையில் உள்ளும் தற்பொழுது இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்து மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் குவிந்துள்ளனர். அவர்களுடைய மனநிலை குறித்தும் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் எமது செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்களை கேட்டோம்.